மாறுதா அப்படி இருக்குதா? மாறிட்டு இருக்குங்க. மெல்லினத்துக்குள்ள வந்துட்டோம் அப்படித்தானே? வல்லினம் முடிச்சு. ம். ஆமாங்க. பிஸ்மில்லா ஸ்டார்ட் பண்ணுவோம். بسم الله الرحمن الرحيم. كلا إن كتاب الأبرار لفي عليين. பிழை பிழை பிழை. كلا إن كتاب الأبرار لفي عليين. ரெண்டாவது. الجوار الكنس. திருப்பி வருங்க. الجبار الكنس. மூன்றாவது. فلينظر الإنسان مما خلق. 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 قاف سவுண்ட் வரும். خلق. خلق. فلينظر الإنسان مما خلق. மிம்ம நீட்டப்படக்கூடாது. مما خلق. فلينظر الإنسان مما خلق. خلق. فلين- آسف. فلينظر الإنسان مما خلق. நாலாவது. فمهل الكافرين أمهلهم رويدا. இப்படி போதுங்க. فمهل الكافرين أمهلهم رويدا. அதுல ரெண்டு மீ நான் திருப்பி வச்சேன்னா காரணமாய்தான். நீங்க படிச்ச இன்னொரு ராகம் அதுக்குள்ள இருக்குது. அதை நீ கவனிக்கணும். சரி போதும். فمهل الكافرين أمهلهم رويدا. நீங்க ரெண்டு ராவையும் இப்ப வல்லினத்துக்கு மாத்திட்டீங்க. கேஃபிரீன எப்படி வரணும்? كافرين. ரீ அல்ல ரீ. ரீ. கேஃபிரீன. كافرين. ஆ فمهل الكافرين أمهلهم رويدا. فمهل الكافرين أمهلهم رويدا. ஐந்தாவது. النار ذات الوقود. நீட்டி ராகம் எடுக்கணும். النار ذات الوقود. وقود. النار ذات الوقود. ஆறாவது. فعال لما يريد. சரி போதுங்க. فعال لما يريد. ம் فعال لما يريد. فعال لما يريد. இப்போதுங்க அப்ப நாலாவது பேர் வரப்படாதான். ومهل الكافرين பார்க்கக்கூடாது. أمهلهم. فمهل الكافرين أمهلهم رويدا. சரி போதுங்க. فمهل الكافرين أمهلهم رويدا. சரி போதுங்க. فمهل الكافرين أمهلهم رويدا. ஐந்தாவது. النار ذات الوقود. குட். ஏழாவது. وإذا قرئ பிழை عليهم பிழை 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 பிழை. عليهم
فإذا قرئ عليهم புரி இங்கிட்ட வேணாம். القرآن புரி وإذا قرئ عليهم القرآن لا يسجدون திருப்பி போதுங்க. وإذا قرئ புரி عليهم பெல. القرآن புரி எங்கிறது பெல. قرئ புரி وإذا قرئ عليهم القرآن لا يسجدون திருப்பி போதுங்க. وإذا قرئ عليهم القرآن لا يسجدون 8வது. كلا إن كتاب கல் الفجار لفي سجين திருப்பி போதுங்க. كلا إن كتاب الفجار لفي سجين 9வது. كلا إن كتاب الأبرار لفي عليين திருப்பி போதுங்க. திருப்பி போதுங்க. كلا إن كتاب الأبرار لفي عليين குட். 10வது. فتوضأ يا يا أيها الإنسان ما غرك بربك الكريم திருப்பி போதுங்க. يا أيها الإنسان ما غرك بربك الكريم திருப்பி போதுங்க. يا أيها الإنسان ما غرك بربك الكريم 4வது. 4வதுல பிள்ளை வராம. فمهل الكافرين أمهلهم رويدا திருப்பி போதுங்க. கேக்குதாங்க ஓ லைட்டா திருப்பி போதுங்க. கொஞ்சம் கொஞ்சம் கேட்கல. فمهل الكافرين இப்ப أمهلهم அந்த رويدا ஃபிளன்றது பிள்ளை. فمهل فمهل الكافرين أمهلهم رويدا 9வது பாவம். كلا إن كتاب الأبرار لفي عليين குட். 4வது பாவம் திருப்பி இருக்கா பிள்ளை வராம. فمهل الكافرين أمهلهم رويدا சில இடங்கள்ல ரீ என்று போகுது. ரீ ரீ என்று வருது. சில இடங்கள்ல மாஷா அல்லா சரியா வருது. சில இடங்கள்ல மட்டும் இந்த ரீ என்ற சவுண்டுக்கு போகுது. அதைத்தான் கொஞ்சம் மாத்திக்கொள்ளணும். அது ரீ என்று போய் திராம நார்மலாக ரீ 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 என்று மாத்திக்கொள்ளணும். இப்ப காஃபிரீன பிரப்பில் கரீம் என்றதை எடுத்துக்கொள்ளணும். Right? சரி அப்படி நல்லா சரி அடுத்த பகுதிக்கு போவோம். சுக்கூன் விஷயத்தை படிச்சு வைப்போம். அதுல விரிவான விளக்கங்களை வசனங்களை நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு வருவீங்க இன்ஷா அல்லாஹ். இப்ப நாங்க ராக்கு சரிங்க ஃபத்ஹத்துன் கஸ்ரத்துன் லம்மத்துன் ஃபதஹ்தைனி கஸ்ரத்தைனி லம்மத்தைனி ஃபதஹ் மத்து கஸ்ரு மத்து லம் மத்து இந்த 9 அடையாளங்களில்
ராக்கு வார சந்தர்ப்பத்தில் அந்த ராவை எப்படி ஓதுறதுங்கிறது நாங்க பார்த்துட்டோம். ஆமா. இப்ப நாங்க அடுத்த பகுதிக்குள்ள வரோம். ராக்கு சுக்கூன் உச்சரிப்பு அல்லது ராக்கு சுக்கூன் வந்துச்சுன்னா எப்படி ஓதுவோம் என்ற பகுதி. சரி. ரா சுக்கூன் உச்சரிப்ப அல்லது அந்த அடையாளத்தை சுக்கூண்ட அடையாளம் தானே, சுக்கூண்ட உச்சரிப்பு தெரியும் எங்களுக்கு. வசனத்துல கடைசியில நேரடியாக சுக்கூன் வராது. நாங்க என்ன செய்வோம், சுக்கூனுக்கு சரி. வச்சு உச்சரிப்போம். இன்னும் சில ஆமா. இடங்கள்ல ராவானது என்ன செய்யும், நேரடியாக சுக்கூனை பெற்று வரும். ஆமா. ஹை. இந்த மாதிரி ராவானது சுக்கூன் உச்சரிப்ப அல்லது சுக்கூனுடைய அடையாளத்தை பெற்று வந்தால் அதற்கு முன்னால் உள்ள எழுத்துக்கு என்ன அடையாளம் இருக்குதோ அந்த அடையாளத்தை பொறுத்துதான் அந்த ராவை நாங்க மெல்லினமா உச்சரிக்கிறதா வல்லினமா உச்சரிக்கிறதா என்கிறத நாங்க தீர்மானிப்போம். இப்போ உதாரணத்துக்கு பார்ப்போம். சரி. இப்ப இதுல பாருங்க, இந்த ராக்கு சுக்கூன் நிக்குது. ம். இப்ப இந்த ராக்கு முன்னுக்கு வைக்கிற எழுத்து ஃபா. அந்த எழுத்து எங்களுக்கு அவசியம் இல்லை, பட் அதுக்கு என்ன அடையாளம் நிக்குது, கஸ்ரத்தும் கஸ்ரத்தும் நிக்குது. அப்ப கஸ்ரத்துல இந்த ராவை என்ன செய்யணும்ன்றாங்க, மெல்லினமாக மெல்லினமா ஓதும். ஓதணும். அப்ப மெல்லினம் எப்படி வரும், ஃபீல் ஃபீல் ஃபியோர் சரி. ஃபியோர் என்று ஓதையில அது ஃபீல் என்று மெல்லினமா ஓதணும். சரி. சரி. ஒரு உதாரணம் பார்ப்போம். இப்ப இதுல பாருங்க, ம். இதுல ராக்கு என்ன இருக்குது, அடிப்படையில அஹ், வம்மத்துன் ஆமா. இருக்குது. ஆனா நாங்க என்ன செய்வோம், சுக்கூனுடைய உச்சரிப்பை கொடுத்து தான் நாங்க ஓதுவோம். எனவே அப்ப அந்த இடத்துல ரா என்ன செய்யுது, ஒட்டோவாக சுக்கும். சுக்கூனை பெறுது. சுக்கூன் பெற அந்த ராக்கு முன்னால் இருக்கிறதா என்ன அடையாளம் பெற்றிருக்குது, ஃபத்ஹத்துன். ஃபத்ஹுடைய அடையாளத்தை பெற்றிருக்குது. எனவே இந்த ராவை நாங்க எப்படி ஓதணும், இப்ப வல்லினமா வல்லினமா. ஓதணும். ஏன் வல்லினமா ஓதணும், லம்மத்துன் வந்துக்கிறதால வல்லினமா ஓதணும் அப்படியா, வேண்டா பெற. இல்ல, இங்க சுக்குன் வர்றதுனால நம்ம ஆஹ் முதல்ல முன்னாடி இருக்கிறது. சரி. இப்ப நான் இன்னொரு இடத்துக்கு வரேன். கடைசி ரெண்டையும் பாருங்க. லாஸ்ட்டுக்கு நீங்க சுக்கூன் வச்சு நிப்பாட்டுறீங்க, ஆனா அதுக்கு முன்னுக்கு சுக்கூன் நிக்குது. என்ன செய்யுது, ரெண்டு சுக்கூன். இதுலயும் ம். சுக்கூனை வச்சு நிப்பாட்டுவீங்க, பட் அதுக்கு முன்னுக்கு சுக்கூன் நிக்குது. அப்படின்னு என்ன செய்யணும், ம். அதுக்கு முன்னு கீக்கிற எழுத்துக்கு நாங்க போய்த்திடணும். சரி. இங்க லம்மத்து நிக்குது, எனவே இந்த ராவை நாங்க தடிமமாக நிப்பாட்டணும். இங்க கஸ்ரத்து நிக்குது, எனவே அந்த ரா என்ன செய்யணும், மெல்லினமாக நிறுத்தணும். இது முக்கியமான பகுதி. இதை கொஞ்சம் நல்லா கவனமா கேட்டு இந்த வசனங்கள் ரெடி ஆயிட்டு வரணுமா. சரி.